12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.8 ஆறாம் கணக்கு பார்க்கலாம். ஒரு விவசாயி ஒரு நதியை ஒட்டிய செவ்வக மேய்ச்சல் நிலத்திற்கு வேலி அமைக்க திட்டமிட்டுள்ளார். மந்தைகளுக்கு போதுமான புல் வழங்க மேய்ச்சல் நிலம் 1,80,000 சதுர மீட்டர் பரப்பளவு இருக்க வேண்டும். ஆற்றின் குறுக்கே வேலி அமைக்க தேவையில்லை. வேலி அமைக்க தேவையான குறைந்தபட்ச வேலி கம்பியின் நீளம் என்னன்னு கேட்கப்பட்டுள்ளது. நதியை ஒட்டிய செவ்வக வடிவ மேய்ச்சல் நிலம் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒரு பகுதியில் ஒரு மேய்ச்சல் நிலத்தில் ஒரு பகுதி நமக்கு நதியாக இருக்குது. அந்த செவ்வக வடிவத்தில் மீதம் 3 பக்கத்துக்கு மட்டும் நம்ம வேலி அமைச்சோம்னா போதும். இதற்கான வரைபடம் அப்படின்னு பார்க்குறப்ப 4 பக்கங்களில் ஒரு புறம் நதி அமைஞ்சிருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 3 பக்கத்துக்கு மட்டும் நம்ம வேலி அமைச்சோம்னா போதும். இதன் நீளம் மற்றும் அகலங்களை நீளத்தை எக்ஸ்ன்னும் அகலத்தை ஒய்ன்னு நம்ம எடுக்கலாம். செவ்வக வடிவ மேய்ச்சல் நிலத்தின் நீளம் மற்றும் அகலத்தை எக்ஸ் மற்றும் ஒய்ன்னு எடுத்திருக்கிறோம். அந்த மதிப்புகளை எழுதிடலாம். செவ்வக வடிவ மேய்ச்சல் நிலத்தின் நீளம் அகலங்கள் முறையே எக்ஸ் ஒய் என்க. இதன் பரப்பளவானது 1,80,000 சதுர மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே பரப்பின் மதிப்பானது 1,80,000 மீட்டர் ஆகும், சதுர மீட்டர் ஆகும். பரப்பு எனும் பொழுது நீளம் பெருக்கல் அகலம். ஒரு செவ்வகத்தின் பரப்பு எனும் பொழுது நீளம் பெருக்கல் அகலம். நீளம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கிறோம், அகலமானது ஒய்ன்னு எடுத்திருக்கிறோம். எக்ஸ் பெருக்கல் ஒய் ஈக்குவல் டு 1,80,000 மதிப்பு. ஒய்யின் மதிப்பு வேணும் அப்படிங்கிறப்ப எக்ஸை வலதுபுறம் கொண்டு போகலாம். 1,80,000 எக்ஸ். இதை சமன்பாடு 1ன்னு எடுக்கலாம். சமன்பாடு 1. கணக்கிட வேண்டியது என்னன்னா குறைந்தபட்ச வேலிக்கம்பியின் நீளம். அப்போ வேலிக்கம்பியின் நீளம்னா 3 பக்கத்துக்கு மட்டும் நம்ம வேலி அமைச்சோன்னா போதும். அதனுடைய குறைந்தபட்ச மதிப்பு என்னான்னு கணக்கிடணும். கம்பி வேலியின் நீளமானது 3 பக்கத்துக்கு மட்டும் அமைக்கிறோம். அந்த 3 பக்கங்களின் கூடுதல் தான் அதனுடைய மொத்த நீளமாக அமையும். எக்ஸ் பிளஸ் 2 ஒய்களை கூட்டிக்கலாம். எனவே மதிப்பானது எக்ஸ் பிளஸ் 2 ஒய். இது நமக்கு பெரிமீட்டரை குறிப்பிடும், அதாவது சுற்றளவு. இந்த மதிப்பை கம்பிவேலியின் நீளம் அப்படிங்கிறது என்ன, சுற்றளவை குறிப்பிடும். சுற்றளவு பின்னு குறிப்பிடுவோம், பெரிமீட்டர்னு. அப்போ பி என்ற மதிப்பு எக்ஸை சார்ந்து இருக்கிற மாதிரி ஒய்க்கு பதிலாக 1,80,000 பை எக்ஸ்ன்னு நம்ம இங்கே பிரதியிடலாம். பிரதியிடும் பொழுது பி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் என்ற மாறியை மட்டும் சார்ந்து இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் 18 பெருக்கல் 2 36. எனவே 3,60,000 பை எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தலாம். பி டேஸ் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. 3,80,000 மதிப்பு எழுதிடலாம். 1 பை எக்ஸை வகைப்படுத்திட்டோம்னா மதிப்பு -1 பை எக்ஸ் ஸ்கொயர். எனவே பி டேஸ் ஆஃப் எக்ஸ் என்பது 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3,60,000 பை எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். அடுத்து பி டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கணக்கிடலாம். இதிலிருந்து பி டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் 1 என்ற மாறிலி மதிப்பு 0 ஆயிடும். -3,60,000 அப்படியே இருக்கும். 1 பை எக்ஸ் ஸ்கொயரின் வகையீடு எனும் பொழுது எக்ஸின் அடுக்கு 2 மேலே போகிறப்ப எக்ஸின் அடுக்கு -2ன்னு வந்துடும். எக்ஸின் அடுக்கு -2 வகைப்படுத்திட்டோம் அப்படின்னா -2 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது -2 -1 எனும் பொழுது மதிப்பு -3ன்னு ஆகும். முன்னாடி சமலையே போட்டிருப்போம். எக்ஸின் அடுக்கு 1 பை எக்ஸ் ஸ்கொயரின் வகையீடு எனும் பொழுது எக்ஸின் அடுக்கு -2 முன்னாடி வந்துடும். எக்ஸ் அடுக்கில் 1 குறையும் பொழுது -2 -1. எனவே மதிப்பானது -2 எக்ஸின் அடுக்கு -3ன்னு வரும். இதை எப்படி எழுதிக்கலாம், -2 பை எக்ஸின் அடுக்கு +3ன்னு நம்ம குறிப்பிடலாம். அப்போ அந்த பை -2 பை எக்ஸ் கியூப்னு இங்கே எழுதலாம். இதனுடைய மதிப்பு என்னது, -2 பை எக்ஸின் அடுக்கு 3. பி டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 36 பெருக்கல் 2 மதிப்பு 7,20,000. 72 4 0 ஆட் பண்ணிக்கிறேன். 7,20,000 பை எக்ஸின் அடுக்கு 3. பி டேஸ் ஆஃப் எக்ஸை 0க்கு சமப்படுத்தி தான் எக்ஸின் மதிப்புகளை கணக்கிடுவோம். பி டேஸ் ஆஃப் எக்ஸ் ஆனது 1 மைனஸ் 3,60,000 பை எக்ஸ் ஸ்கொயர் சமம் 0. கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுது 1 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3,60,000 பை எக்ஸ் ஸ்கொயர் பொதுவாயிடும். 0 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் வலதுபுறம் மதிப்பு 0 ஆயிடும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆயிடும் 3,60,000. இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது
எக்ஸின் மதிப்பானது 36 வர்க்கமூல மதிப்பு 6, 10,000க்கு வர்க்கமூலம்னு பார்க்குறப்ப 100. அப்போ 6 பெருக்கல் 100 எனும் பொழுது மதிப்பு 600. இது எக்ஸின் மதிப்பு ஆகும். எக்ஸின் மதிப்பை பிரதியிட்டு பி டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸில் எக்ஸின் மதிப்பை பிரதியிட்டு பெருமமா சிறுமமானு கணக்கிடலாம். குறைந்தபட்ச வேலிக்கம்பியின் நீளம் தான் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 600 மீட்டர் எனும் பொழுது பி டபுள் டேஸ் ஆஃப் 600, பி டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது 7,20,000 பை எக்ஸ் கியூபு. 7,20,000 பை எக்ஸ் கியூப் எனும் பொழுது 600 ஹோல் கியூபு. எப்படி இருந்தாலும் இதனுடைய மதிப்பு மிகையாகத்தான் அமையும், கிரேட்டர் தென் 0. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 600இல் பி ஆஃப் எக்ஸ் ஆனது சிறுமம் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு 600 என சமன்பாடு 1இல் பிரதியிட்டு ஒய்யின் மதிப்பை கணக்கிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 600 என 1இல் பிரதியிட கிடைக்கக்கூடிய ஒய்யின் மதிப்பானது ஒய் ஈக்குவல் டு 1,80,000 பை 600. 2 0 0 கேன்சல் ஆகிடுது. 3 18 2 0. எனவே ஒய்யின் மதிப்பானது 300 மீட்டர் ஆகும். ஒய்யின் மதிப்பானது 300 மீட்டர் ஆகும். வேலிக்கம்பியின் நீளம் therefore வேலிக்கம்பியின் நீளம் குறைந்தபட்ச மதிப்பெண்ணான்னு கேட்டிருக்கு. எக்ஸின் மதிப்பு 600 ப்ளஸ் 2 ஒய்களை கூட்டிக்கிற 300 ப்ளஸ் 300 எனும் பொழுது 300 + 300 600, 600 + 600 மதிப்பு 1200 மீட்டர் ஆகும்.